மெச்சூரிட்டி என்ன தெரியுமா? அப்பா மூவில வரக்கூடிய சமுத்திரக்கனி சார் டயலாக் நம்ப கூடாது. யாரை நேசிக்கணும்? எதுக்கு? உருப்படா போறதுக்கா? தம்பிராமையா டயலாக் நம்பினாதான் நம்மளுடைய லைஃப்ல இப்போ இருக்க காலகட்டத்துல நம்ம சர்வை பண்ண முடியும். இந்த உலகம் ரொம்ப மோசமானது, எவனையும் நம்ப கூடாது. நிறைய ஆன்லைன்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வருது. அது ரியலா இருக்கா இல்ல ஃபேக்கா இருக்கா அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். நான் வந்து பர்சனலா எனக்கு வந்து இது ஒரு ஹேப்பன் ஆச்சு, பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. கரெக்டா 21 ஏப்ரல் 2025 அன்னைக்கு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. நான் ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன் உட்காந்து. அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் நான் செமஸ்டர் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு ஜாப்ல போய் நான் ஜாயின் பண்ணணும், காசை வச்சு நான் ஹையர் ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல தான் இருந்தேன். அடுத்த நாள் எனக்கு கால் வரவே சரி ஓகே, கடவுள் தான் வந்து ஏதோ ஒரு கிரேஸ் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு அப்படின்னு நினைச்சு அந்த கால் அட்டன் பண்ணேன். அங்க வந்து ஹெச்ஆர் தான்வி அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இந்த நம்பர் இப்போ நீங்க பாக்குறீங்களா, இந்த நம்பர்ல இருந்து தான் எனக்கு கால் வந்துச்சு. கால் பண்ணி இது மாதிரி நாங்க லிங்க்டின்ல உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து பார்த்தோம், இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். ஒரு டேட்டா என்ட்ரி ஜாப் மாதிரி நாங்கள் ஆஃபர் பண்ணலான் இருக்கோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், நீங்க வந்து ஃபிளெக்சிபிளான டைம்ல வந்து இந்த ஒர்க் வந்து நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 5,000ல இருந்து 10,000 வரைக்கும் சேலரி, 5 டேஸ்ல ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் இல்லை, நீங்க இதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்டர்வியூ வைப்போம், அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த சான்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் என்ன பண்ணேன், ஓகே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இது சப்போஸ் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இதை வந்து நான் வந்து யூடியூப்ல ஷேர் பண்ணலாம், இது மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். அண்ட் சப்போஸ் அது ஸ்கேமா இருந்துச்சுன்னு அப்படின்னாலும் அதையும் நம்ம எடுத்து போடலாம் அப்படின்னு 50-50 இதுல வந்து இருந்தேன். சரி எவ்வளவு தூரம் அவங்க வந்து போறாங்களோ, எவ்வளவு தூரம் நம்ம ஸ்கேம்னு தெரிய வருதோ அது வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ட்ரை பண்ணேன். அண்ட் அப்போ வந்து நான் ரெஸ்யூமை சென்ட் பண்ணேன். அவங்களுக்கு ரெஸ்யூமை சென்ட் பண்ணதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி எல்லாமே ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு மெயில் வந்துச்சு, இது மாதிரி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு. இப்போ நீங்க பாக்குறீங்களா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்ச அந்த மெயில, இந்த மெயில் தான். இந்த மெயில வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது மாதிரி கங்க்ராச்சுலேஷன், உங்களுடைய ஜாப் ஆஃபர் வந்து இன்னையில இருந்து நீங்க ஜாப் கண்டினியூ பண்ணலாம், ஒரு 5 டேஸ்க்கு டாஸ்க் வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு என்ன ஆச்சு, ஒரு பிலீஃப் ஆச்சு. ஓகே இது ட்ரஸ்டபிளா தான் தெரியுது, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லெட் கிவ் இட் அ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். அந்த இமெயிலே எனக்கு வந்து என்னுடைய யூசர் நேம், என்னுடைய பாஸ்வேர்ட், அப்புறம் அந்த லிங்க், ஹையர் லைன்ஸ் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்குமே வந்துருச்சு. அந்த லிங்க்ல போய் என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டதுக்கு அப்புறம் 1 to 500 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆச்சு. நானும் ஒன்னொன்னா கிளிக் பண்ணி அதுல ஒரு இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிடிஎஃப் மாதிரி ஓப்பன் பண்ணும். அது ரெஸ்யூம். அந்த ரெஸ்யூம்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையுமே என்டர் பண்ணணும். இப்போ கூகுள் ஃபார்ம்ல இருக்க கூகுள் ஃபார்ம் மாதிரி இருக்கும்ல, அதுல நம்ம என்டர் பண்ற மாதிரி என்டர் பண்ணிட்டு லாஸ்ட் சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா சப்மிட் ஆயிடும். அதே மாதிரி 1 2 3 நானும் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டா ஒரு ரெஸ்யூம் பண்றதுக்கு 5 to 8 minutes டைம் ஆச்சு. ஒரு நாள் நான் பண்றேன் அப்படின்னா ஒரு 10 ஹார்ஸ்ல இருந்து 15 ஹார்ஸ் வரைக்குமே நான் ஸ்பெண்ட் பண்ணி பண்ற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 3 days வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இதை ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நெய்பர் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் டாஸ்க் அவங்களுக்கு கொடுத்து பிரிச்சு கொடுத்து நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நான் லாஸ்ட் அந்த ஹெச்ஆர் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டேன் என்னைக்கு லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்கு, நாள் நைட் வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால அந்த 480க்கு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே சரி நமக்கு டைம் இருக்கே அப்படின்ட்டு எடுக்கும் போது காலை ஏஞ்சி பார்க்கும்போது எக்ஸ்பயர்டுன்னு காட்டுது. அப்புறமா அவங்கள்ட்ட கேட்டேன், ஹெச்ஆர் தான்வி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டதுக்கு அவங்க ஏன் சொன்னாங்கன்னா, ஓகே மேம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்றோம், எங்க மேலதான் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒத்துக்கல. நான் வந்து அப்புறம் உங்களுடைய மெசேஜ் எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி 480 செஞ்சுட்டோமே, இன்னும் 20 தானே இருக்கு, அதையும் நம்ம பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 day ஃபுல்லா உட்காந்து பண்ணிட்டதுக்கு அப்புறமா நான் மெசேஜ் பண்றது மாதிரி சப்மிட் பண்ணிட்டேன். ஃபுல்லா 500 ஒர்க்ஸ்மே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஓகே மேம் நாங்க வந்து 3 to 4 daysல உங்களுக்கு சேலரி கிரெடிட் பண்ணுவோம், ஃபோன் வந்து சீனியர் அஃபிஷியல் வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். அப்புறமா 3 to 4 daysல அதே மாதிரி கால் வந்துச்சு. நான் இது மாதிரி சீனியர் அஃபிஷியல் பேசுறேன், ஹையர்லைன்ஸ் பிரைவேட் லிமிடெட்ல இருந்து அப்படின்னு கால் வந்து, நீங்க வந்து இது மாதிரி டாஸ்க் நீங்க முடிச்சிருக்கீங்கல்ல, அந்த 500ல வந்து அக்யூரசி லெவல் கம்மியா இருக்கு, 90% அக்யூரசி லெவல் இல்ல, அதுக்கும் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அந்த அக்யூரசி லெவல் ரிப்போர்ட்டை காட்டுங்க, நாங்க எப்படி உங்களை பிலீவ் பண்றது அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு வந்து அக்யூரசி லெவல் அதெல்லாம் நாங்க வந்து கான்ஃபிடென்ஷியலா கம்பெனி டீடைல்ஸ் கூட வச்சிருப்போம், ஸோ அதனால காட்ட முடியாது, 44% தான் அப்படின்னு அவர் சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க இதெல்லாம் வந்து எதுவுமே எங்கள்கிட்ட ஷேர் பண்ணல அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்குள்ளார அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து சேலரி கேட்கணும், 5,000 to 10,000 கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு கேட்கறதுக்குள்ளார, நீங்க இது மாதிரி தப்பா பண்ணிருக்கீங்கம்மா, அதனால பெனால்ட்டி உங்களுக்கு இருக்கு. பெனால்ட்டி எவ்வளோ அப்படின்னா 6,580 சம்திங் பிளஸ்
ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து பெனால்ட்டி இருக்கும். இந்த பெனால்ட்டியை நீங்க கண்டிப்பா கட்டி தான் ஆகணும். இந்த கம்பெனில இருந்து நீங்க ரிலீவ் ஆகணும்னா இந்த பெனால்ட்டி கட்டி ஆகணும். அப்படி சப்போஸ் நீங்க கட்டல அப்படின்னா மேல கேஸ் கொடுத்துருவோம். ஸோ கோர்ட்ல தான் நீங்க போய் பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் வாங்க போறீங்க அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். உங்க மேல கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்னை பிளாக்மெயில் பண்ணி பயமுறுத்தி அந்த காசை வாங்குறதுக்கு பார்த்தாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஹெச்ஆர் கிட்ட கால் பண்ணி கேட்டதுக்கு அந்த ஹெச்ஆர் என்ன சொல்லிச்சுன்னா, நீங்க வந்து இது மாதிரி பண்ணல அப்படின்னா உங்களுக்கு 80,000ல இருந்து 1 lakh வரைக்கும் நீங்க கோர்ட்ல தான் கட்டணும். இதுதான் உங்களுடைய லாஸ்ட் சான்ஸ். நீங்க இப்போதைக்கு காசு கொடுக்க முடியல, உங்களுக்கு பெனால்ட்டி கட்ட முடியலன்னா இவ்வளவு தூரம் நீங்க கட்டணும் அப்படின்னு. Right now your penalty only 6490 ma'am. Come to the court and pay 80,000 to 1 lakh ma'am. அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் டீடைல்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு, இதை வச்சும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தினாங்க. நான் தான் ஆக்சுவலி அவங்க மேல கோவப்படணும், அவங்க மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சைபர் கிரைம்ல. நான் வந்து 5 days இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் 5 days ஃபுல்லாகவே வந்து நான் கான்சென்ட்ரேஷனாக ஒரு 15 மணி நேரம் ஒரு நாளைக்கு உழைச்சி அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதனால அதையும் நான் சொன்னேன், இது மாதிரி இருக்குல்ல நீங்கள் தான் வந்து கொடுக்கணும், நான் தான் சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் உங்களுடைய நேம்ல அப்படின்னு சொன்னேன். அதுலேயும் அவங்க டார்கெட் பண்ணி திருப்பி கால் பண்ணிட்டே இருந்தாங்க. எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன் வச்சுட்டேன் எடுத்து. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஒரு இமெயில் மாதிரி நான் டிராஃப்ட் பண்ணி சென்ட் பண்ணியிருக்கேன். என்னன்னா பேசுறது எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், சைபர் கிரைம்லயும் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் நீங்க ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா உங்க மேல இன்னும் சிவியரா ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். என்ன பயமுறுத்துறதுக்காக ஒரு ஆர்டிகல் சொன்னாங்களே, அந்த ஆர்டிகல் நீங்க கூகுள்ல பாருங்க. இப்போ நான் உனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன். ஆக்சுவலி நான் தான் விக்டிம், இங்க அவங்க கிரிமினல். ஆனா அவங்க தான் விக்டிம், நான் கிரிமினல் மாதிரி அவங்க மாத்திட்டாங்க. அவங்களுடைய தாட் என்னன்னா, இதெல்லாம் எங்க அவங்க செக் பண்ணி பார்க்க போறாங்க, பயந்து காசு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. நிறைய இன்னசென்ட்டான பீப்புள் இருக்காங்க, அவங்கெல்லாம் கண்டிப்பா ஐயோ நம்ம கோர்ட்டுக்குலாம் போயிடக்கூடாது, ஏதாவது பிரச்சனை நம்ம மேல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காசை வந்து கொடுக்குறாங்க. ஒன்ஸ் நீங்க காசு மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க திருப்பி உங்களை டார்கெட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் பீவேர். நீங்க வந்து சப்போஸ் ஒரு ஸ்கேம்ல நீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்காதீங்க. அவங்க சொல்லுவாங்க தான் இது மாதிரி நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம், சுப்ரீம் கோர்ட்ல கூட நீங்க போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஆனா ஏன் மேல எதுவும் தப்பு கிடையாது. நான் வந்து ஒர்க் தான் பண்றதுக்கு உங்களுக்கு எம்ப்ளாயா தான் வந்து ஜாயின் பண்ணேன். இந்த ஒரு கம்பெனியுமே நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க, நீங்க வந்து தப்பா பண்ணிட்டீங்க அதனால பெனால்ட்டி கட்டணும்னு சொல்ல மாட்டாங்க. பர்சனல் டீடைல்ஸ் வச்சு பயமுறுத்துறது, அதுக்கப்புறம் இது மாதிரி பெனால்ட்டி கட்டணும் அப்படின்னு சொல்றது, காசு வாங்கணும்னு சொல்றது, உங்க மேல கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துறதுலாம் எந்த ஒரு கம்பெனியுமே செய்ய மாட்டாங்க. ஸோ இதுல இருந்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது ஒரு ஸ்கேம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஹார்ட் ஒர்க்கை ராங் பிளேஸ்ல போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா அதுல எந்த யூஸுமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க் போட்டாலே வாழ்க்கையில முன்னேறிடலாம் அப்படின்னு. கண்டிப்பா கிடையாது. ஸ்கேம் பண்றாங்களா அவங்களுடைய டார்கெட் யார் தெரியுமா? மிடில் கிளாஸ் பீப்புள் தான். இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலே வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ இந்த பர்சனல் டீடைல்ஸ் மற்றவங்களுக்கு ஷேர் பண்றேன்னு சொன்னா இன்னும் பயப்படுவாங்க. ஸோ இதெல்லாம் கீவேர்ட்ஸ் எல்லாம் நான் அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணதுல மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்களுடைய டார்கெட்ஸா இருக்காங்க. காலேஜ் படிச்சுட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்காங்கல்ல, வீட்டில் இருக்காங்கல்ல, அவங்கள தான் வந்து டார்கெட் பண்றாங்க. ஸோ நிறைய இப்போ எனக்கு நடந்தது உங்களுக்கும் கால் வரலாம் இது மாதிரி. அது மாதிரி சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணி பேசிட்டு நீங்க வந்து ஒரு கம்பெனியை பத்தி டீட்டெயிலா ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ரிசர்ச் பண்ணேன். கூகுள்ல ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு வந்து டீட்டெயில் வந்துச்சு. ஆனா அதுல வந்து பண்றதை விட ChatGPTல போடுங்க, இந்த கம்பெனி இப்போ ஹையர்லைன்ஸ் பிரைவேட் லிமிடெட் இஸ் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கேம் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து போட்டு பார்த்தேன். இப்போ உங்களுக்கு காட்டுதில்ல இது மாதிரி எனக்கு அழகா ஒரு சோர்சஸ்ல இருந்து எனக்கு வந்து அந்த ஃபேக்கா ரியலா அப்படின்னு எடுத்து கொடுத்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ இப்படிதான் நம்ம வந்து ஒரு கம்பெனி சப்போஸ் ஃபேக்கா ரியலா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சேன். நிறைய நான் யூடியூப்ல பாக்குறேன் இது மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், ஃப்ரீ ஜாபா இருக்கு, நிறைய சம்பாதிக்கலாம், வாரத்துல வந்து 30,000 கூட சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கேப்சா என்ட்ரி, டேட்டா என்ட்ரி, அதுக்கப்புறம் லைக் யூனோ ஹேண்ட் ரைட்டிங் ஜாப். ஸோ இதெல்லாமே வந்து 95% வந்து ஃபேக் தான். இட் இஸ் ஃபேக். ஒரு 5% தான் வந்து ரியலா இருக்கும், பட் 95% ஃபேக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால கரெக்டா பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி பிளான் பண்ணி நல்லா கிளியரா வந்து அனலைஸ் பண்ணி சர்ச் பண்ணி நீங்க வந்து அது உள்ளார போங்க. ஒன்ஸ் நீங்க என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா அது வெளியில ஈஸியா வந்துடலாம். நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி ஸ்கேம் ஆயிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஷேர் பண்ணுங்க மற்றவங்க கிட்ட. அது வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு நடந்ததை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன், பிகாஸ் உங்களுக்கு யாருக்கும் இது நடக்கக்கூடாது. நாளைக்கு நான் வந்து இது மாதிரி ட்ராப்ல விழுந்த மாதிரி நீங்களும் வந்து விழக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் என்னுடைய பர்பஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நான் யூஸ்வலா இது மாதிரி சொல்ல மாட்டேன், பிகாஸ் இது வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிஸ் கூட நிறைய கால் வரலாம். இப்போ ரீசெண்டாவே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு திருப்பியும் இதே மாதிரி ஒரு கால் வந்திருக்கு. அவங்க என்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் வேணான்னு சொல்லியிருக்கேன். அதனால நீங்க வந்து உஷாரா இருந்துக்கோங்க.
பிகாஸ் உலகத்துல நம்புறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களை தான் நம்பணும், வேற யாரையும் வந்து நம்பக்கூடிய அளவுக்கு இந்த உலகம் இல்லை இப்போதைக்கு. ஸோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.